யூரோப் தமிழ் விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை சந்திக்கின்றேன். ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கின்றன. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் மகளிர் உலக கண்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் நடைபெறுகின்ற போட்டிகள் மழை காரணமாக தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 3-4 போட்டிகள் முடிவுகளை எட்டப்படாமல் போனது. இலங்கை அணி விளையாடிய போட்டி 20 ஓவர்களாக விளையாடப்பட்ட நிலைமையில் தோல்வியினை சந்தித்திருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலை காணப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை இந்திய மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவிருக்கின்றது. பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 10 விக்கெட்டுகளினால் இலங்கை அணியை வெற்றி பெற்றுக் கொண்டது. 20 ஓவர்களில் 105 ஓட்டங்களை பெற்று 7 விக்கெட்டுகளை இழந்தது இலங்கை அணி. தென்னாப்பிரிக்க அணி விக்கெட் இழப்புகளின்றி 125 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். முன்னதாக பங்களாதேஷ் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட அரையிறுதி வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். பங்களாதேஷ் அணி 198 ஓட்டங்களை பெற்று 9 விக்கெட்டுகளை இழந்தது. ஆஸ்திரேலிய அணி விக்கெட் இழப்புகளின்றி 202 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இங்கிலாந்து பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் தவறவிடப்பட்டது. இங்கிலாந்து மகளிர் அணி 31 ஓவர்களில் 133 ஓட்டங்களை பெற்றது. 9 விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் அணி 34 ஓட்டங்களை 6.4 ஓவர்களை பெற்ற வேளையில் மழை காரணமாக போட்டி கைவிடப்பட்டது. இலங்கை மகளிர் நியூசிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் மழை காரணமாக கைவிடப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது கிட்டத்தட்ட முதல் 4 அணிகளுமே வாய்ப்பு பெறக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றன. ஆஸ்திரேலிய அணி 5 போட்டிகளில் 9 புள்ளிகள், தென்னாப்பிரிக்க அணி 5 போட்டிகளில் 8 புள்ளிகள், இங்கிலாந்து அணி 4 போட்டிகளில் 7 புள்ளிகள், இந்திய அணி 4 போட்டிகளில் 4 புள்ளிகள் என்ற நிலைமையில் காணப்படுகின்றார்கள். இந்த 4 அணிகளும் இறுதியினை தொடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நியூசிலாந்து அணி 5 போட்டிகளில் 4 புள்ளிகள், பங்களாதேஷ் அணி 5 போட்டிகளில் 2 புள்ளிகள், இலங்கை மகளிர் 5 போட்டிகளில் 2 புள்ளிகள், பாகிஸ்தான் மகளிர் 5 போட்டிகளில் 2 புள்ளிகள் என்ற நிலைமையில் புள்ளி பட்டியல் காணப்படுகின்றது. இந்த வாரம் சகல அணிகளுக்குமான போட்டிகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் போட்டிகள் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அணிகள் யார் யார் தெரிவு செய்ய போகின்றார்கள் என்ற நிலைமையும் தெரியவர். மறுபுறத்தில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் சர்வதேச போட்டி தொடரானது ஆரம்பமாகி இருக்கின்றது. ரோஹித் சர்மாவின் அணித்தலைமை பொறுப்பு எடுக்கப்பட்டு சுப்மன் கில் அணித்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் சுப்மன் கில்லுக்கு கீழாக ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் விளையாட போகின்றார்கள். எனவே எவ்வாறு அமைய போகின்றது? இந்த தொடரில் தான் இவர்களுடைய எதிர்காலம், விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோருடைய எதிர்காலம் இருப்பதாக கணிக்கப்படுகின்றது. இந்த தொடர் நல்ல முறையில் அமைந்தால் இவர்களை வைத்திருப்பதா இல்லையா, இவர்களுடைய எதிர்காலம் என்ன என்பது தொடர்பிலான கேள்விகள் முடிவுக்கு வரும். 2027 ஆண்டு உலக கிண்ணத்தினை குறிவைத்து இந்தியா தன்னுடைய அணியினை மீள்கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையிலேயே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த வாரம் சந்திக்கின்ற வேளையில் இந்த போட்டியில் என்ன நடைபெற்றிருக்கின்றது என்ற விவரங்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெறுகின்ற வேளையில் விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமில்லாமல் கடும் போட்டித்தன்மையாக இருக்கும். அவ்வாறு அமையப் போகின்றனவா, போட்டி ஒரு பக்கமாக அமையப் போகின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி தொடரானது இந்த வாரம் நிறைவுக்கு வந்தது. பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றுக் கொண்டது. 39 வயதான நோமன் அலி 10 விக்கெட்டுகளை கைப்பற்றி போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். 35 வயதில் டெஸ்ட் அறிமுகத்தினை மேற்கொண்டவர் இப்பொழுதும் தொடர்ச்சியாக மிக அபாரமாக கலக்கிக் கொண்டிருக்கின்றார். பாகிஸ்தான் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடி 378 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இனாமுல் ஹக் 93 ஓட்டங்களையும், ஷான் மசூத் 76 ஓட்டங்களையும், சல்மான் அகா 93 ஓட்டங்களையும், முகமது ரிஷ்வான் 75 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்து வீச்சில் 6 விக்கெட்டுகளை செனூரன் முத்துசாமி கைப்பற்றிக் கொண்டார். இது பாகிஸ்தானில் நடைபெறுகின்ற போட்டி என்பது சுட்டிக்காட்டத்தக்கதாகவும் இருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா அணி முதலில் துடுப்படுத்தாடிய வேளையில் 269 ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸில் பெற்றுக் கொண்டது. டோனி டி ஜொரிஸ் இவர் 104 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். ரயான் ரெக்கல்டன் 71 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். நோமன் அலி 6 விக்கெட்டுகளையும், சஜித் கான் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். பாகிஸ்தான் அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய வேளையில் 167 ஓட்டங்களை பெற்ற நிலையில் அவர்களுடைய சகல விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டிருந்தன. 42 ஓட்டங்களை பபர் அசாம் பெற்றுக் கொடுத்திருந்தார். கூடுதலான ஓட்டங்களாக அப்துல்லா ஷாஃபிக் 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் ஷனூரன் முத்துசாமி 5 விக்கெட்டுகளையும், சிமோன் ஹார்மர் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். தென்னாப்பிரிக்க அணி 277 ஓட்டங்களை துரத்தி அடித்த போதும் 183 ஓட்டங்களோடு சகல விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன. 54 ஓட்டங்களை டெவாட் பெவில்ஸ் பெற்றுக் கொடுத்திருந்தார். 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ரயான் ரெக்கல்டன். 4 விக்கெட்டுகளை நோமன் அலி மற்றும் ஷைன் ஷாஃப்ரதி ஆகியோர் கைப்பற்றியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 அணிகளுக்கும் இடையில் 2 டெஸ்ட் போட்டிகள் விளையாடப்படவிருக்கின்றன. இவை கிரிக்கெட் செய்திகளாக இருக்கின்ற வேளையில் கால்பந்தாட்ட செய்திகளை பொறுத்தவரையில் உலகக்கிண்ண தெரிவுகாண் போட்டிகளில் இங்கிலாந்து அணி ஐரோப்பாவிலிருந்து முதலாவது அணியாக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கின்றது. அவர்கள் குழு கேயில் முதலாவது இடத்தினை பெற்றிருக்கின்றார்கள். அந்த இடத்தினை யாரும் மீண்டும் பெற முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குழு
டியை பொறுத்தவரையில் பிரான்ஸ் அணி 10 புள்ளிகளோடு முதலாவது இடத்தில் காணப்படுகின்றது. உக்ரைன் 2வது இடம். போர்ச்சுகல் குழு எஃப்பில் 10வது இடத்தில் காணப்படுகின்றது. ஹங்கேரி அணி 5 புள்ளிகளோடு 2வது இடம். போர்த்துகல் 4 போட்டிகளில் 10 புள்ளிகள். இன்னும் வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்களுக்கும். நோர்வே இத்தாலி அணிகளுக்கு இடையிலான போட்டி ஐயில் கடுமையாக இருக்கின்றது. நோர்வே 6 போட்டிகளில் 18 புள்ளிகள், இத்தாலி 6 போட்டிகளில் 15 புள்ளிகள். ஒவ்வொரு போட்டிகள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் நோர்வே அணிக்கு இன்னும் ஒரு புள்ளி தேவையாக இருக்கின்றது அடுத்த சுற்றை தொடுவதற்கு. ஜெர்மனி அணி 4 போட்டிகளில் 9 புள்ளிகள், ஸ்லோவாக்கியா 4 போட்டிகளில் 9 புள்ளிகள். அதேபோன்று சுவிட்சர்லாந்து அணி 10 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது குழு பியில். குழு சியில் டென்மார்க் அணி 4 போட்டிகளில் 10 புள்ளிகள், ஸ்காட்லாந்து அணி 4 போட்டிகளில் 10 புள்ளிகள். கடுமையான போட்டி ஒன்று இவர்களுக்குள்ள நிலவுகின்றது. ஸ்பெயின் அணி 4 போட்டிகளில் 12 புள்ளிகள், துருக்கி 4 போட்டிகளில் 9 புள்ளிகள். இவர்களுக்கு இடையில் கடுமையான போட்டி ஒன்று நிலவுகின்றது. நெதர்லாந்து 6 போட்டிகளில் 16 புள்ளிகள், போலந்து 6 போட்டிகளில் 13 புள்ளிகள். குழு ஜியில் நெதர்லாந்து இன்னும் ஒரு புள்ளியினை பெற்றுக் கொண்டால் அடுத்த சுற்றை தொட்டு விடுவார்கள் என்பது இங்கே முக்கியம். குழு எச்சில் ஆஸ்திரியா 15 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது, முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. ஹாண்டுரஸ் அணி 6 போட்டிகளில் 13 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. இந்த குழு முறுக்கமாக காணப்படுகின்றது. பெல்ஜியம் அணி 6 போட்டிகளில் 14 புள்ளிகள். இவர்களுக்கு வேல்ஸ் அணியோடு ஒரு போட்டி காத்திருக்கின்றது. வேல்ஸ் அணியின் போட்டியினை பார்க்க வேண்டும் என்கின்ற நிலைமையிலே அவர்களுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது. இருந்தாலும் பெல்ஜியம் அணி கிட்டத்தட்ட தெரிவாகிவிட்டது என்கின்ற நிலைமையில் காணப்படுகின்றது குழு ஜேயை பொறுத்தவரையில். குழு கேயில் இங்கிலாந்து அணி 6 போட்டிகளில் 18 புள்ளிகள், அல்பானியா 6 போட்டிகளில் 11 புள்ளிகள் நேரடியாக தெரிவாகின்றார்கள். குழு எல்லில் குரேஷியா 6 போட்டிகளில் 16 புள்ளிகள், செக் குடியரசு 7 போட்டிகளில் 13 புள்ளிகள். கிட்டத்தட்ட இந்த குழுவிலும் கூட குரேஷியா அணி அடுத்த சுற்றினை தொட்டுவிட்டது என்பதை சொல்லக்கூடிய நிலைமை ஒன்று காணப்பட்டாலும் இன்னும் அவர்களுக்கு போட்டிகள் ஏராளமாக மீதம் இருக்கின்ற காரணத்தில் இவற்றை நாங்கள் உறுதிபட கூற முடியாது என்கின்ற சூழ்நிலை ஒன்று காணப்படுகின்றது. நிலைமையில் இங்கிலாந்து பிரீமியர் லீக் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் செல்சி அணி 3-0 என நாட்டிங்ஹாம் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. பிரைட்டன் நியூகாசில் யுனைடெட்டை 2-1 என்ற ரீதியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. பெர்ன்லி அணி 2-0 என லீட்ஸ் யுனைடெட் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. கிறிஸ்டல் பேலஸ் AFC பர்ன்மவுத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 2 அணிகளும் தலா 3 கோல்களை பெற்றுக் கொண்டன. மான்செஸ்டர் சிட்டி 2-0 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றுக் கொண்டது. சண்டர்லாந்து அணி 2-0 என்ற அடிப்படையில் வல்ஸ் அணியோடு வெற்றி பெற்றுக் கொண்டது. ஆர்சனல் அணி 1-0 என்ற அடிப்படையில் ஃபுல்ஹாம் அணியோடு வெற்றி பெற்றிருக்கின்றன என்பதும் இங்கே முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. இவை சனிக்கிழமை நேற்றைய தினத்தில் நடைபெற்றுக் கொண்ட போட்டிகளின் நிலவரங்கள். இதன் அடிப்படையில் ஆர்சனல் 8 போட்டிகளில் 19 புள்ளிகள் முதலிடம். மான்செஸ்டர் சிட்டி 8 போட்டிகளில் 16 புள்ளிகள் இரண்டாவது இடம். லிவர்பூல் 7 போட்டிகளில் 15 புள்ளிகள் மூன்றாவது இடம். AFC பர்ன்மவுத் 4வது இடம் 15 புள்ளிகள் 8 போட்டிகள். டாட்டன்ஹாம் அணி 14 புள்ளிகள் 7 போட்டிகளில் முதல் 5 இடங்களில் காணப்படுகின்ற அணி. தொடர்ந்து வருகின்ற இடங்களில் செல்சி 14 புள்ளிகள், சண்டர்லாந்து 14 புள்ளிகள், கிறிஸ்டல் பேலஸ் 13 புள்ளிகள், பிரைட்டன் 12 புள்ளிகள், எவர்டன் 11 புள்ளிகள். அதனைத் தொடர்ந்து 10க்கு வெளியே மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசில் யுனைடெட், ஆஸ்டன் வில்லா, ஃபுல்ஹாம், லீட்ஸ் யுனைடெட், பிரென்ட்ஃபோர்ட், பெர்ன்லி, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், வெஸ்ட் ஹாம் யுனைடெட், வோல்ஸ் ஆகிய அணிகள் காணப்படுகின்றன. இவைதான் பிரீமியர் லீக்கின் விவரங்களாக இருக்கின்றன. வருகின்ற இந்த வாரம் கிரிக்கெட், ஃபுட்பால் இரண்டிலுமே மிக முக்கியமான வாரமாக அமைய போகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். மீண்டும் பல்வேறுபட்ட விளையாட்டு தொகுப்புகளோடு சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பேன்.